சென்னை ECRல் காரில் பெண்களை துரத்திய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி தலைமை நீதிபதி மற்றும் பதிவாளருக்கு அதிமுக பெண் வழக்கறிஞர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். அந்த கடிதத்தில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கானாத்தூர் பகுதியில் கடந்த 25ஆம் தேதி காரில் சென்ற பெண்களை ஸ்ட்ராபெரி சுவையில மட்டும் இல்லைங்க, வருமானத்திலே அதான் பெஸ்ட். ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. இளைஞர்கள் சிலர் துரத்தி சென்று வழிமறித்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமடைந்த தாம்பரம் காவல் ஆணையரகம் வெளியிட்ட அறிக்கையை செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்டுடைய பெண்ணுடைய பெயர், கார் எண் உள்ளிட்ட விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதனால் இது சம்பந்தமாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பெண் வழக்கறிஞர் ரேணுகா தேவி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இந்த தகவல்களை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை காப்பாற்றக்கூடிய நோக்கில் காவல்துறையினர் செயல்படுகிறது என்பது கண்டனத்துக்குரியது என்றும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. இந்த பெண்களின் விவரங்களை வெளியிட்டது தொடர்பாகவும் அடையாளங்களை வெளியிட்ட அதிகாரி மீதும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.